வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இறுதிப் போரின் போது ஸ்ரீலங்கா படையினரிடம் கையளிக்கப்பட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடியலையும் கிளிநொச்சி மாவட்ட உறவுகளால் போராட்டம் நடாத்தப்பட்டுள்ளது. வவுனியாவில் தொழிற்சாலை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டதில் அது முற்றாக எரிந்து அழிவடைந்துள்ளது. அனலை தீவு இறங்குதுறை பகுதியில் அப்பகுதி மக்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தில் 3 அமைச்சு பதவிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த சிந்தனைக்கு ஆதரவளிக்கும் ஜனாதிபதி வேட்பாளருக்கே ஆதரவளிப்பதென ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக விஜயதாச ராஜபக்ச செயற்படுவதற்கு விதிக்கப்பட்ட தடை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. தென்னிலங்கையில் பாடசாலை மாணவர் ஒருவர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். சவுதி அரேபியாவில் அதிகரித்த வெப்ப அலை காரணமாக ஹஜ் யாத்திரை மேற்கொண்ட 1300 பேர் உயிரிழந்துள்ளனர். காசா போரில் 21,000 பலஸ்தீன குழந்தைகள் காணாமற் போயுள்ளதாக சேவ் த சில்ட்ரன் அமைப்பு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 22 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர்வென விரிவான செய்திகள். இறுதிப் போரின் போது ஸ்ரீலங்கா படையினரிடம் கையளிக்கப்பட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடியலையும் கிளிநொச்சி மாவட்ட உறவுகளால் போராட்டம் நடாத்தப்பட்டுள்ளது. இறுதிப் போரின் போது ஸ்ரீலங்கா படையினரிடம் கையளிக்கப்பட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடியலையும் கிளிநொச்சி மாவட்ட உறவுகள் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். குறித்த போராட்டமானது இன்று முற்பகல் 10 மணியளவில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்கள் உறவினர்களால் சர்வதேச விசாரணை வேண்டும், இழப்பீடுகள் வேண்டாம், உமக்கு பிள்ளைகள் வேண்டும் போன்ற கோஷங்களை எழுப்பியதுடன் பல்வேறு வாசகங்கள் எழுதிய பதாகைகளையும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமது பிள்ளைகள் மற்றும் உறவுகளின் புகைப்படங்களை தாங்கியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் பெருமளவானோர் கலந்து கொண்டுள்ளனர். இதேவேளை மட்டக்களப்பில் நேற்றைய நாள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரை தேடியலையும் மட்டக்களப்பு மாவட்ட உறவுகளால் காந்தி பூங்கா முன்பாக பெரும் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் தொழிற்சாலை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டதில் அது முற்றாக எரிந்து அழிவடைந்துள்ளது. வவுனியாவில் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்து காரணமாக பல லட்சம் பெறுமதியான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளன. வவுனியா மரக்காரம்பளை பிரதேசத்தில் உள்ள தொழிற்சாலையுடன் இணைந்த களஞ்சிய சாலை ஒன்றிலேயே இன்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அலுமினியம் மற்றும் பிளாஸ்டிக் தொழிற்சாலை, வீட்டு தளபாடங்களின் களஞ்சிய சாலை என்பவற்றை உள்ளடக்கிய தொழிற்சாலையிலேயே தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தொழிற்சாலையில் பணிபுரிந்த இருவர் உணவுக்காக வெளியில் சென்றிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தை அடுத்து வவுனியா நகரசபை தீயணைப்பு பிரிவினர் அப்பகுதி மக்களுடன் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர நீர்த்தாரை வீசி நடவடிக்கை எடுத்திருந்தனர். எனினும் தொழிற்சாலை முழுமையாக எரிந்து சாம்பராகியுள்ளதுடன் பல இலட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களும் தீயில் நாசமாகியுள்ளன. தீ விபத்துக்கான காரணங்கள் குறித்து ஈச்சங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அனலை தீவு இறங்குதுறை பகுதியில் அப்பகுதி மக்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் அனலை தீவு இறங்கு துறைமுக பகுதியில் அமைந்துள்ள ஐயனார் ஆலயம் ஒன்றில் அக்கிராம மக்கள் மற்றும் பொது அமைப்புகளால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டமானது இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அனலை தீவு ஐயனார் ஆலயத்திலிருந்து இடிக்கப்பட்ட கற்கள் மண்களை மக்களின் வேண்டுகோளிற்கிணங்க கரையோர மூலவள முகாமை திணைக்கள அனுமதியின்றி கொட்டியதாக கூறி அந்த மண்ணை அகற்ற கோரி ஆலய நிர்வாகத்திற்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று ஆலய நிர்வாகத்தினர் வாகனங்கள் மூலம் கொட்டிய மண்ணை மீள எடுக்க முனைந்தபோது பொதுமக்கள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு படகு போக்குவரத்து சேவையை முற்றாக நிறுத்தி தங்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். எந்த காரணம் கொண்டும் கொட்டப்பட்ட மண் அகற்றப்படக்கூடாது என்று தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து தங்களுக்கு கிடைத்த பயனை விசமிகளின் செயலால் குழப்ப முனைகின்றனர் என தெரிவித்துள்ளனர். அரசாங்கத்தில் 3 அமைச்சு பதவிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தில் 3 அமைச்சு பதவிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளை இரவு நாட்டு மக்களுக்கு உரையாற்றி விசேட அறிக்கை ஒன்றை விடுத்ததன் பின்னர் அமைச்சரவை மாற்றம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அந்த தகவல்கள் தெரிவித்துள்ளன. இதன்போது அங்கு புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும்
ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்திற்கு வந்த போதிலும் தற்போது சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக செயற்படும் பலம் வாய்ந்த மூவருக்கே இந்த அமைச்சு பதவிகள் வழங்கப்பட உள்ளதாகவும் அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த ராஜித சேனாரத்ன, சம்பிக்க ரணவக்க மற்றும் சரத் பொன்சேகா ஆகியோர் அரசுடன் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளிவருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மஹிந்த சிந்தனைக்கு ஆதரவளிக்கும் ஜனாதிபதி வேட்பாளருக்கே ஆதரவளிப்பதென ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. மஹிந்த சிந்தனைக்கு ஆதரவளிக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவருக்கு ஆதரவளிப்பதென ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தீர்மானித்துள்ளது. கட்சியின் செயற்குழுவால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். நாட்டை நேசிக்கும், நாட்டின் ஐக்கியத்தை காக்கக்கூடிய ஓர் வேட்பாளருக்கே தமது கட்சியின் ஆதரவு வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். விஜயராமவில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இல்லத்தில் நடைபெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக விஜயதாச ராஜபக்ஷ செயற்படுவதற்கு விதிக்கப்பட்ட தடை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயற்படுவதற்கு விதித்திருந்த தடை உத்தரவை மேலும் நீடிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சுதந்திர கட்சியின் பொருளாளர் அமைச்சர் லசந்த அழகியவண்ணவினால் இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்த முறைப்பாடு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர் மனுதாரர்கள் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியிருந்தது. இதனையடுத்து ஜூலை 9ஆம் நாள் முறைப்பாட்டை மீண்டும் அழைப்பதற்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் அதுவரை பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவை நீடிப்பதற்கும் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்னிலங்கையில் பாடசாலை மாணவர் ஒருவர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தென்னிலங்கையில் பாடசாலை மாணவர் ஒருவர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் கம்பளை எத்கால பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த மாணவன் தனது தந்தைக்கு சொந்தமான துப்பாக்கியை பயன்படுத்தி தன்னைத்தானே சுட்டுக் கொண்டுள்ளதாக அப்பகுதி காவல்துறையினர் முன்னெடுத்துள்ள விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த மாணவன் கல்வி பொது தராதர சாதாரண தர தேர்வில் 8A சித்திகளையும் B சித்தியையும் பெற்றிருந்தார் என்றும் ஒரு ஆண்டுக்கு முன்னதாகவே உயர்தர தேர்வுக்கு தயாராகிவிட்டதால் தேர்வெழுத முடியாமல் போய்விடுமோ என்ற பயத்தில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அத்துடன் அவர் வீடியோ விளையாட்டுகளுக்கு அடிமையாகி இருக்கலாம் என்றும் தேர்வை நினைத்து மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கலாம் என்றும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். சவுதி அரேபியாவில் அதிகரித்த வெப்ப அலை காரணமாக ஹஜ் யாத்திரையை மேற்கொண்ட 1300 பேர் உயிரிழந்துள்ளனர். சவுதி அரேபியாவில் அதிகரித்த வெப்ப அலை காரணமாக ஹஜ் யாத்திரை மேற்கொண்ட சுமார் 1300 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இவ்வாறாக உயிரிழந்தவர்களில் 83% பதிவு செய்யாது ஹஜ் யாத்திரையை மேற்கொண்டுள்ளதாக சவுதி அரேபிய சுகாதாரத்துறை அமைச்சர் பஹத் அல் ஜலாஜல் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒழுங்கான தங்குமிட வசதியின்றி நேரடி சூரிய ஒளியின் கீழ் நீண்ட தூரம் நடந்துள்ளமை குறித்த தரப்பினரின் மரணத்துக்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ள அவர், வெப்ப அலையின் ஆபத்துகளில் இருந்து யாத்ரீகர்கள் தங்களை எவ்வாறு தற்காத்து கொள்ள முடியும் என்று தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. இதேவேளை இந்த ஆண்டு 1.8 மில்லியன் யாத்ரீகர்கள் ஹஜ் யாத்திரையில் பங்கேற்றுள்ளனர். கடந்த ஆண்டை போலவே 1.6 மில்லியன் பேர் வெளிநாட்டிலிருந்து வந்துள்ளனர் என சவுதி அரேபிய சுகாதாரத்துறை அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். காசா போரில் 21,000 பலஸ்தீன குழந்தைகள் காணாமற் போயுள்ளதாக சேவ் தி சில்ட்ரன் அமைப்பு தெரிவித்துள்ளது. காசா போரின் போது 21,000 பலஸ்தீன குழந்தைகள் காணாமல் போயுள்ளதாக சேவ் தி சில்ட்ரன் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் 4,000 குழந்தைகள் இறந்ததாகவும் அவர்களின் உடல்கள் இடிந்து விழுந்த கட்டடங்களின் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என்றும் குறித்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் நாள் ஹமாஸ் உறுப்பினர்கள் இஸ்ரேலுக்குள் நுழைந்து தொடர் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்த தொடங்கியது. இந்த தாக்குதல்களில் 37,500க்கும் மேற்பட்ட காசா மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் குழந்தைகளாவர். காணாமற் போன குழந்தைகளில் பெரும்பாலானோர் பெற்றோரை பிரிந்ததால் கண்டுபிடிக்க முடியவில்லை. போரின் போது இழந்த பிள்ளைகளை அவர்களது பெற்றோருடன் ஒன்றிணைப்பதற்கு சாத்தியமான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சேவ் தி சில்ட்ரன் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ள போதிலும் அதிகரித்து வரும் மோதல்கள் காரணமாக இந்த நிலைமை கடினமானதாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தவிர இஸ்ரேல் படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட குழந்தைகளும் கணிசமான அளவில் இருப்பதாகவும் அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 22 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்கொரியாவில் தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 22 பேர் உயிரிழந்துள்ளனர். சியோல் தலைநகர் ஹவாசோங்கில் உள்ள அரிசெல் தொழிற்சாலையில்
பல லித்தியம் பேட்டரிகள் வெடித்ததில் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்போது தொழிற்சாலையில் சுமார் 100 தொழிலாளர்கள் பணியில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் சுமார் 22 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உயிரிழந்தவர்களில் 18 சீன பிரஜைகள், 2 லாவோ பிரஜைகள் மற்றும் 2 தென்கொரிய தொழிலாளர்கள் அடங்குவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் 3 தீ விபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.